வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் பூண்டு சாப்பிடுவதால உங்களுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். பூண்டு பயன்பாடு அப்படின்றது இந்திய சமையல் அறையில் மிகவும் பிரபலமானது. பூண்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிகம். ஆனால் இதை சாப்பிட்றதால வெறும் வயிற்றில் அப்படியே சாப்பிடும்போது வாய் துர்நாற்றம் வரும் அப்படின்றதால மக்கள் அதிகமாக இது வெறும் வயிற்றில் சாப்பிடாம சமைத்து தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் பூண்டு வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது அது பல வழிகளில் ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் மக்களே, உண்மைதான். பூண்டை நீங்கள் வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது பல நோய்கள் இருந்து இது உங்களை பாதுகாக்கும். பல இடங்களில் மசாலா பொருட்களினுடைய ராஜா அப்படின்னு இந்த பூண்டு அழைக்கப்படுது. இது தொற்று நோயில் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் பலப்படுத்தி பல ப்ராப்ளத்தை கியூர் பண்ணுது. அதெல்லாம் என்னென்ன ப்ராப்ளத்தை கியூர் பண்ணுது, பூண்டுடைய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்னன்றதை பற்றி விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தொற்று நோயிலிருந்து உங்களை பாதுகாக்கலாம். நீங்கள் பூண்டை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பச்சை பூண்டை வெறும் வயிற்றில் நீங்கள் உட்கொண்டீங்க அப்படின்னா நச்சுக்கள் மற்றும் பாக்டீரியாக்களிலிருந்து உங்களுடைய உடலை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டிபயோட்டிக்காகவும் செயல்படும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருக்கள், இதுக்கான சிகிச்சை, அப்புறம் பூஞ்சை தொற்று போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்குவதற்கு இந்த பூண்டு வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது பயனுள்ளதாக இருக்கும். பல்வழியிலிருந்து நிவாரணம் பெறணும் அப்படின்னா நீங்கள் பூண்டை வந்து பயன்படுத்தலாம். அந்த தொற்று நோய்களிலிருந்தெல்லாம் உங்களுக்கு விடுபடுவதற்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும். வயிற்று பிரச்சனை நீங்கி போறதுக்கு நீங்க பூண்டை பயன்படுத்தலாம். வயிற்று பிரச்சனைகளை போக்குவதற்கு பூண்டு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இது செரிமான அமைப்பை வலுப்படுத்துவது மட்டுமில்லாம பசியையும் அதிகரிக்கிறது. பூண்டு கூட மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஒரு நபர் தனது வயிற்றுல அமிலம் உருவாகிறது அப்படின்னு புகார் செஞ்சாங்க அப்படின்னா இந்த பூண்டை வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வயிற்றுப்போக்கு போன்ற அப்புறம் வயிற்று பிரச்சனைகளை போக்குவதற்கும் இந்த பூண்டு பயனுள்ளதாக இருக்கும். இந்த நிலையில பூண்டை நீங்க வெறும் வயிற்றில் உட்கொள்வது வயிற்று பிரச்சனைகளை சமாளிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை குறிப்பாக அதிகரிக்கிறதுக்கு பூண்டு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஒரு பல் பூண்டுல 5 மில்லிகிராம் கால்சியம் சத்து, பல கந்தக கலவைகள், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு. இது பாக்டீரியாவை கொல்லுவதற்கு உதவிகரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த நிலையில நீங்க வெறும் வயிற்றில் பூண்டை உட்கொள்ளும் போது இது ஒரு இயற்கை ஆன்டிபயோட்டிக்காகவும் செயல்படுது மற்றும் அதன் நுகர்வு நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு பலப்படுத்துது. ஸோ உங்களுடைய இம்யூன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பல சின்ன நோய்களையும் உங்களுக்கு சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, அந்த பிபின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர், அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் பூண்டு உங்களுடைய உணவுகளை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். இது உங்களுடைய அந்த ஹை பிபி, ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த உயர் ரத்த அழுத்தம் அதை குறைச்சிரும். ஆனால் நீங்கள் இதை உட்கொள்றதால உங்களுடைய உடலில் எந்த பக்க விளைவுகளும் காணப்படாது. ஸோ இந்த நிலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் இந்த பூண்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த பூண்டு உங்களுடைய இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. உயர் ரத்த அழுத்தத்தை அகற்றுவதற்கு பூண்டு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது உங்களுடைய ரத்த ஓட்டத்தில் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கிறதால பல இதய நோய்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அப்புறம் பிளேக் தமனிகள் உருவாகக்கூடிய சாத்தியத்தை அகற்றுவதற்கும் இது செயல்படுது. இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இதயத்தில் வந்து உங்களுக்கு இந்த பெருந்தமனி தடிப்பு தோல் அலர்ச்சி வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் கியூர் பண்ணிக்கிறதுக்கு இந்த பூண்டு தான் உதவிகரமாக இருக்கும். ஸோ பூண்டை நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் பொழுது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. கொலஸ்ட்ராலை குறைக்கும் பூண்டு. கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்க அல்லது அந்த கொலஸ்ட்ராலை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பூண்டினுடைய பயன்பாடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த நிலையில் நீங்கள் திரவத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளை விட சிறந்ததாக நீங்கள் வந்து இந்த பூண்டை கருதலாம். ஸோ கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கலாம். நீங்கள் பூண்டை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது ஒரு பல் பூண்டு நீங்கள் மென்று சாப்பிடும்போது வெதுவெதுப்பான நீர்லையும் நீங்கள் விழுங்கலாம். அதை வந்து ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெதுவெதுப்பான நீர் கூட பூண்டு இந்த மாதிரி வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கலாம், கட்டுப்படுத்திக்கலாம். ரத்த ஓட்டத்திற்கு நல்லது இந்த பூண்டு. ரத்த ஓட்டத்திற்கு பூண்டு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது தவிர இதய பிரச்சனைகளை நீக்கவும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து குறைவான ட்ரைகிளிசரைடுகளை கொண்டிருக்கிறதால பெருந்தமனி தடிப்பு தோல் அலர்ச்சியை உருவாக்குவதை தடுக்கலாம். நீங்க பூண்டு வெறும் வயிற்றில் சாப்பிடுவது நிபுணர்கள் நல்லது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ரத்த ஓட்டத்தை தடை இல்லாமல் அதிகரிச்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும்.